டாடி சுரேகா அந்த திருடனை கூட்டு வா போ. கூட்டிட்டு வா. என்னடா பிரச்சனை உனக்கு? டாடி ஒரே ஒரு நிமிஷம். நம்ம கம்பெனில நான் யார் டாடி? எதுக்குடா இப்ப திடீர்னு கேக்குற? டாடி அதெல்லாம் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க நான் யாரு? நீ ஒன் ஆஃப் சேர்மன் தான். ஆமா தானே? எனக்கு எல்லா பவரும் இருக்குல்ல. அந்த பவர் யூஸ் பண்ணி நான் சில முடிவுகளை இப்ப எடுக்க போறேன். அதை சொல்றதுக்காக தான் டாடி உங்களை இங்க வர சொன்னேன். கம்பெனியா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, அது நல்லா இருக்கணும்னு மனசார நினைச்சு வேலை பார்க்கறவங்க தான் அங்க இருக்கணும். அப்பதான் எல்லாம் ஸ்மூத்தா நடக்கும், கம்பெனிக்கு நல்ல growth இருக்கும். அப்படி இல்லாம உள்ளேயே இருந்துகிட்டு எதை புடுங்கலாம் எதை திருடலாம் நினைச்சா எந்த நல்லதும் நடக்காது டாடி. இத பாருங்க, நான் ஒன்னும் மறைமுகமாலாம் சொல்லல, நேரடியாவே சொல்றேன். தோ இங்க நிக்கிறாரே உங்க மாப்பிள்ள, இந்த திருடன், இந்த ஆளு செஞ்ச துரோகத்துக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கலாம் டாடி, என்ன வேணாலும். அண்ணா, இந்த ஆளு செஞ்ச துரோகத்தை என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. சோ நான் ஒரு விஷயத்தை இப்ப முடிவு பண்ணிட்டேன். மிஸ்டர் அசோகன், இவரை நம்ம கம்பெனில இருந்து டெர்மினேட் பண்றேன். இந்த செகண்ட்ல இருந்து கம்பெனிக்கும் இந்த திருடனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டு வேலையை விட்டு தூக்கிட்டா நான் என்ன மாப்பிள்ள பண்ணுவேன்? நான் வாய முடியா அண்ணா, பேசாத சூர்யா. என்னதான் இருந்தாலும் அவரு உன் அக்கா வீட்டுக்காரரு. டாடி அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் டாடி நான் இது வரைக்கும் போலீஸ் கிட்ட போகாம பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லனா இங்க நடந்திருக்கிறது வேற. இந்நேரம் இமிடியேட்டா இவர் எல்லா அக்கவுண்ட்ஸையும் ஹேண்டில் பண்ணிட்டு வெளியே போக சொல்லுங்க டாடி. எல்லாத்தையும். மாப்பிள்ள எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணுமா மாப்பிள்ள? நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் மாப்பிள்ள, பெரிய தப்பு தான். அதுக்கு நீ என்ன வேணா எனக்கு தண்டனை கொடு மாப்பிள்ள. ஆனா வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாத மாப்பிள்ள. உனக்கு இதை பத்தின உண்மையை நான் நேரம் வரும்போது சொல்றேன் மாப்பிள்ள. சூர்யா டாடி இருடா, பாவண்டா அவரு உள்ளத்தூரம் கெஞ்சுறாருல, கொஞ்சம் விட்டு கொடுத்தா போயண்டா. ஏன் எல்லாம் படபடன்னு உடனே படம்னு நினைக்கிறேன்? டாடி இன்னும் நான் பேசி முடிக்கல. ஓ என்ன வேற இருக்கா? அது மட்டும் இல்ல, இவர் மட்டும் இத தனியா செஞ்சிருக்காருன்னா நான் நம்பல டாடி. கண்டிப்பா இவரோட பொண்டாட்டிக்கும் இதுல தொடர்பு இருக்கும். டேய் சூர்யா, என்னையா சொல்ற? டேய் என்னையாடா சொல்ற? இங்க பாரு, பொண்டாட்டினா நீதானே? உன்னதான் சொல்றேன். டேய் கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இது செஞ்சிருப்பீங்க. இந்த விஷயத்துல நீங்க ரெண்டு பேருமே துரோகிங்க தான். ஐயோ, டேய் சூர்யா, நீ கில்லாடிடா. எப்படா இவ்ளோ கரெக்டா எல்லாத்தையும் கெஸ் பண்ற? டாடி இந்த துரோகிங்க ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. உடனே வெளியே போக சொல்லுங்க டாடி. டாடி இமிடியேட்டா இப்போ வெளியே போக சொல்லுங்க டாடி. டேய் அப்படி எல்லாம் சொல்லாத சூர்யா, அவரை விட்டுடா. அவரை தெரியாம செஞ்சுட்டாரு. அவருக்கும் சேர்த்து என்ன 4 அடி அடிச்சுக்கோ ப்ளீஸ்டா. எங்களை வீட்டை விட்டு போன்னு சொல்லாத. நாங்க எங்கடா போவோம்? எங்களுக்கு வேற என்னடா தெரியும்? அதெல்லாம் உன் புருஷன் திருடறதுக்கு முன்னாடியே இருந்திருக்கணும். இதுக்கு மேல உங்க ரெண்டு பேரையும் இங்க இருக்க விட்டேன்னு வச்சுக்கோ, திரும்பவும் கம்பெனி ரகசியத்தை எல்லாம் திருடி எதிர் கம்பெனிக்கு வித்துற மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? மாப்பிள்ள இனிமே நான் அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டேன் மாப்பிள்ள. ஒரே ஒரு தடவை தான் நான் தப்பு பண்ணி அசிங்கப்பட்டேன். இனிமே நான் அப்படியெல்லாம் செய்யவே மாட்டேன் மாப்பிள்ள. ப்ளீஸ் மாப்பிள்ள. காமெடி பீஸ் மாதிரி கூடவே சுத்திக்கிட்டு இவ்வளவு கேவலமான வேலையெல்லாம் நீ பாத்திருக்க? உன்னெல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன். மரியாதையா சொல்றேன், வெளியே ஓடி போயிடு. போங்க ரெண்டு பேரும் வெளியே. சூர்யா 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 ப்ளீஸ்டா, சொல்றது கொஞ்சம் கேளுடா. ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். சூர்யா சூர்யா ப்ளீஸ்டா சூர்யா ப்ளீஸ். டேய் டாடி இவங்களை இமிடியேட்டா வெளியே போக சொல்லுங்க டாடி. என்னடா நீ? அப்பா ப்ளீஸ் பண்ணீங்களா? அது ஒரு வாட்டி சொல்லுங்கப்பா. இந்த ஒரே வாட்டி மட்டும் மன்னிக்க சொல்லுங்கப்பா ப்ளீஸ் பா. சொன்னா கேளுங்க பாப்பா ப்ளீஸ் பா. டேய் போதும்டா, அவங்க தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, விடுறா.
பாவண்டா அவங்க. என்ன டாடி இவ்ளோ ஈஸியா சொல்றீங்க நீங்க? ஆ? இந்த திருட செஞ்சிருக்கிறது இவர் செஞ்சிருக்கிறது சாதாரண விஷயம் நினைக்கிறீங்களா நீங்க? ஆ? இது துரோகத்தோட உச்சம் டாடி. சரி, நான் எவ்வளவு காலம் கழிச்சு பிசினஸ்ல ஆர்வமா இறங்கி இருக்கேன், நீங்க கூட அதை நினைச்சு சந்தோஷப்பட்டீங்கல்ல? அதுக்கு இவங்க எல்லாம் உள்ள பூந்து இவ்வளவு கேவலமான வேலையை பார்த்திருக்காங்கல்ல, இது எப்படி டாடி மன்னிக்க முடியும் என்னால? கூடவே இருந்துகிட்டு துரோகியா இருக்கிறத விட வெளியில போயிட்டு எனக்கு எதிரியாவே இருக்கட்டும், அது எவ்வளவோ மேலு. அண்ணா, நான் சின்ன பொண்ணுதான், இருந்தாலும் சொல்றேன். அக்காவும் மாமாவும் செஞ்ச தப்பு ஒத்துக்கிட்டு பேசும்போது நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாம்ல. அவங்க ஒன்றும் யாரும் இல்லைனா, நம்ம அக்கா. கொஞ்சம் யோசிச்சு பாருண்ணா. ஆ? இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்ல டாடி. ஒரே ஒரு பாயிண்ட் தான், வெளியே போ சொல்லுங்க இவங்கள. இந்த மூஞ்சிய பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. டேய், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுடா. அவங்க தப்பு பண்ணிருக்காங்க தான், ஒரு மோசமான நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டாங்க. இங்க பாரு, இதுக்கெல்லாம் உன்னை விட எனக்கு அதிகமா கோவம் வருது. அதுக்கு கம்பெனிக்கு வர வேண்டாம், வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்றதெல்லாம் சரியில்லடா. இங்க பாரு, நீ இப்ப இருக்கிற மனநிலைமையில எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியா இருக்காதுடா. ப்ளீஸ் நீ உள்ள போ. டாடி, நான் உள்ள போறேன், அதுக்கு முன்னாடி இவங்க வெளியே போடுன்னு சொல்றேன். கம் ஆன், கெட் அவுட். என்னம்மா மாப்பிள்ளை? ஐயோ அண்ணா. டாடி, என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவங்க இங்கே இருக்கட்டும், நான் கிளம்புறேன். நந்தினி வா, கிளம்பு 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 கிளம்பு. டேய், ஐயோ வாமா. சூர்யா, சூர்யா. இல்ல சூர்யா. டேய், நில்லுடா. டேய் டேய் டேய், சூர்யா 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 நில்லுடா. சொன்னா கேளுடா. ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? அண்ணா ப்ளீஸ்ண்ணா, கொஞ்சம் யோசிண்ணா, இப்படிலாம் பண்ணாத ப்ளீஸ். மாப்பிள்ள, இத்தனை வருஷமா இந்த கம்பெனிக்கு மாடா உழைச்சிருக்க மாப்பிள்ள, அதை கூட நீ நினைச்சு பார்க்க மாட்டியா மாப்பிள்ள? அதான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு கடைசியில ஒரு பாட்டில் விஷத்தை எடுத்து அதுல ஊத்திட்டியே, அப்புறம் என்ன? என் வாழ்க்கையில பார்க்கவே கூடாது உங்களை. ஐயோ சூர்யா, சூர்யா ப்ளீஸ்டா, அவரை மன்னிச்சிருடா. நான் உன் அக்காடா. என் புருஷன் இத்தனை வருஷமா உங்க கம்பெனில மாடா உழைச்சிருக்காருடா. கொஞ்சம் அதெல்லாம் நினைச்சு பாருடா ப்ளீஸ்டா. எந்திரி. உடனே கால்ல விழுந்துடு. அசிங்கமா இல்ல உனக்கு? யாரு கழுத்துல கத்தி வைக்க தயங்க மாட்டானோ அவன் தான் கால்ல விழுவான். இல்ல சூர்யா, இதுக்கு மேல உன்கிட்ட எப்படி கெஞ்சுறதுன்னு எனக்கு தெரியல.